அங்கிருக்கிற மக்கள் கூச்சலிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொன்னாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைர். மௌத்து நடந்துட்டா வாய்க்கு வந்ததையெல்லாம் மனுஷன் பேச ஆரம்பிக்கிறதானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் எதையும் கேட்க வேண்டாம், உங்களுக்கு நல்லதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஏன்? நீங்கள் சொல்லக்கூடியதற்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அபூ சலமா அவர்களுடைய ஜனாசாவை பார்த்து கொண்டு என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமா வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தீன் வஅக்லிஃப்ஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரி வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரி வனவ்விர் லஹு ஃபீஹி என்று அவருக்கு துஆ சொன்னாங்க. எனவே நாங்க மையத்தை பார்க்கிறோம்டா விளங்குங்க, மையத்தை பார்க்க போறதுக்கு எந்த சிறப்பும் இல்லை, எந்த சிறப்பும் இல்லை. தேடி போய் நெருங்கி கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு மையத்தை பார்க்கணும்ன்ற சுன்னாவோ ஒரு இபாதத்தோ இல்லை. விரும்பினால் போய் பார்க்கலாம். பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதின மாதிரி இந்த துஆவை என்ன செய்யலாம், எங்களுக்கு ஓதலாம். அந்த அடிப்படையில் மரணித்தவர் பேரை சொல்லி அல்லாஹும்ம ஃபிர் லி அப்துல்லா, அல்லாஹும்ம ஃபிர் லி உஸ்மான், அல்லாஹும்ம ஃபிர் அப்படின்னு லீய போட்டு பின்னால பேரை போட்டு ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரி துஆவை கேட்போம். அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமா வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தீன் வக்லுஃபு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரி வனவ்விர் லஹு ஃபீஹி என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. இதை தவிர மையத்தை சுத்தி இருந்து கொண்டு கலிமாக்கள் சொல்லுவதோ சூரா யாசீனை ஓதுவதோ ஆதாரத்துக்கு அப்பாற்பட்ட செய்திகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஹதீஸ் வருது, உங்களில் மரண தருவாயில் இருப்பவருக்கு சூரா யாசீனை ஓதுங்கள் என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸை சில அறிஞர்கள் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ் என்றாலும் அது அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமான ஹதீஸ் என்பதுதான் மிக பொருத்தமான முடிவு என்று ஹதீஸ்கலை அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பாண்டவர்களே, மரணித்து விட்டால் அந்த இடத்திலிருந்து கொண்டு யாசீன் ஓதுவதோ திக்ருகள் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பதோ அப்படி சொல்வது மார்க்கம். அப்படி சொல்லாவிட்டால் ஒரு முசீபத்து அது போன்ற சிந்தனை போக்கு இருக்குமாக இருந்தால் அது மார்க்கத்திலே நூதன செயலை பித்அத் என்ற காரியத்தை செய்த குற்றத்தில் எங்களை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும்.